Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக பார்க்குறோம். இதில் நான் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிட்டு வாங்க. ரீடிங் பாருங்கள், லைக் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களோட எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. நீங்கள், நான், யூனிவர்ஸ் இருக்கோம் இங்கே. ஓகேவா? ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான அந்த மெசேஜை வந்து உங்களோட அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எனர்ஜி ரீடிங், உங்களுக்கே தெரியும். உங்களோட அந்த ஆரா கனெக்ஷன் இங்கே உள்ளே வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறதுனா, உங்களோட தடைகள் உங்களுக்கே தெரியாது. உங்களோட ஆரா சக்கரா வந்து பவராக இல்லைனா, பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல தகவலை கூட அது வந்து ரீச் ஆகாமல் பண்ணிவிடும். ஓகேவா? உங்களோட பிளாக்கேஜஸ். அதுக்காக தான் உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக இங்கே பதிவிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த செயின் லிங்க் மாதிரி இது. நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க, இங்கே யூனிவர்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நான் இருக்கேன். ஓகேவா? நம்ம 3 பேருமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே வந்துடும். ஏன்னா இது உங்களுக்காக தானே ப்ரிடிக்ஷன். அப்போ உங்களோட எனர்ஜி இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். ஓகேவா? புரியுதா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, அவரோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிளேஃபுல்னஸ், லாஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி, ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர் லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். புரியுதா? அதாவது நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? உங்களோட பர்சன் கொடுத்த ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சன் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயாச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப அதை நினச்சி ரொம்ப, அதாவது உங்களோட அந்த பிரேக் நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஓவர் திங்கிங் அண்ட் எமோஷன் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. நீங்கள் வந்து சிரிக்க மறந்துட்டீங்க. உங்களை பற்றி விஷயங்களே உங்களுக்கு வந்து நீங்களாக இல்லை. ஓகேவா? கவனம் ஃபுல்லாக அவங்க கொடுத்த அந்த வலி, அவங்க மட்டும் இப்போ போயிட்டு நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஓகேவா? ஸோ இதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து ஒன்றா இருந்த அந்த தருணங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களோட இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு பாஸ்டில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மெமரைஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட அன்பு காட்டினவங்களை பற்றி மெமரைஸ் பண்ணுங்கள். உங்களை வந்து நல்லா இப்போது அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உங்களை இந்த மாதிரி இது பண்ணிட்டு போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். சரியா? ஏன்னா ஒரே தரப்பில் நியாயம் பேச முடியாது இல்லையா? 2 சைட்லேயுமே பார்க்கணும். ஒரு சிலர் வந்து நீங்கள் என்னென்னா உங்களோட அந்த ஓவர் திங்கிங்னால் என்னென்னா நீங்கள் ஓவர் இமேஜினேஷன் அது என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து ஒரு நல்ல விதமாகவே வந்து யோசிக்கவோ இல்லை சிந்திக்கவோ விடாமல் உங்களை வந்து அந்த ஃபெயிலியர் கொடுத்த வழி, அதனால் நீங்கள் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கீங்க. ஓகேங்களா? உங்கள் பர்சன் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பாங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் வந்து நீங்களும் வந்து ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசியில் தான் லக்னத்தில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் பர்சன் வந்து சிம்மத்தில் இருப்பாங்க, இல்லைனா தனுஷ் இல்லை மேசம் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க. இந்த ரீடிங் உங்களோட மெயில் எனர்ஜி. ஓகேவா? சரி, ஃபர்தராக வந்து என்ன சொல்கிறாங்க டாரோட்டில் பார்க்கலாம். நீங்கள் இப்போவும் வந்து கரண்டில் இந்த பிரேக்கில் நடந்த இந்த விஷயங்கள், அவங்க கொடுத்த வழி, அதை தான் நினச்சிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே இருக்க மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் லைஃப்குள்ளே.
இப்போ அவர் கொஞ்சம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க போகிற டைரெக்ஷன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவர் மூவ் ஆன் ஆகிறதுக்கு, உங்களுக்கு இந்த பிரேக் நடக்கிறதுக்கும், உங்கள் பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கும் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இதுலேயே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அந்த தேர்ட் பார்ட்டி, ஒரு மெயில் எனர்ஜி. ஓகேவா? அவங்க வந்து 40, 45, 35 அந்த இதில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து 25 அந்த மாதிரி இருப்பாங்க, 25 பிலோ அது மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரீடிங் சொல்கிறேன். எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்காக சொல்கிறேன்னு நினச்சி ஒருத்தருக்கு அப்படி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு ஸோ வந்து இந்த லேக் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. மூவ் ஆன் ஆகிட்டு உங்கள் வழியில் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த டைரெக்ஷன் கரெக்டு தான், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க. வேகமாக மூவ் ஆன் ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு பேலன்சிங் இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங்காக இருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்குது, திரும்ப பேக் வர்றது, திரும்ப வந்து ரீஜாயின் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு எப்போ வந்து உங்களோட ரீஜாயின் பண்ணுவாங்க, இல்லை அவங்க உங்களுக்கான பேர் தானா, அவங்க வந்து உங்களை ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? இந்த தேர்ட் பார்ட்டிங்கிற அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க அவங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் எப்படி தெரியுமா, அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ கிளாஷ் பண்ணிவிட்டு உங்களை கொஞ்சம் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட ஆதங்கம், கோபம் எல்லாத்தையும் வந்து அப்போது வந்து அவங்கக்கிட்ட நீங்களும் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களை பற்றி பேசுகிறாங்க, நீங்களும் பேசுகிறீங்க, திரும்பவும் வந்து போகிறாங்க, திரும்ப வராங்க, இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிலருக்கு. அப்புறம் அந்த பர்சன் வந்து ஒரு சிலரை வந்து என்ன திரும்ப பண்ணுறாங்க, உங்களை பற்றி காசிப் பண்ணுறது, உங்களை வந்து தவறுதலான ஒரு பர்சன், இவங்க உங்களோட பிஹேவியர் சரியில்லைன்னு உங்கள் மேலேயே பழி சொல்கிறது. அதுவும் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் நெருங்கிய சொந்தங்களோ அவங்கக்கிட்டேயே, இல்லைன்னா உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி. ஒரு சிலர் இந்த வலி வேதனையினால் ரொம்ப இந்த டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நிறைய என்னென்னா வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இதிலேருந்து, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீ வெளியில் வா, உனக்கான நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு, உனக்கு ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ கூட கரண்ட்டில் உங்களுக்காக 2-3 சைன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் கவனிக்கலை. ஏற்கனவே நீங்கள் வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுருக்கீங்க பாஸ்ட்டில். ஆமாவா இல்லையா? எஸ் மேம் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் வந்து ஆமாம் மேம், நான் கவனிக்கலை, நான் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களை எனக்கு வந்து நான் அந்த பாஸ்ட்டில் இருந்தனால என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொல்வீங்க. ஓகேவா? எஸ்ன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பைல் 1 கரெக்ட் மேம், இந்த சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து கடகம், ரிச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருக்கிறவங்க அந்த அடிக்கடி வந்து கிளாஸ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, உங்களை பற்றி தவறுதெல்லாம் பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மாட்டின்னு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இது நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல், பிலோ 35க்கு கீழே இருப்பீங்க. உங்களோட ஹெல்த்து, கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன்னு இதெல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம் எதுவுமே உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து வரல, அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த மன வருத்தம் அதிகமாக இருக்குது. மணி கொடுத்து கூட சில பேர் வந்து அவங்கக்கிட்ட லாஸ் ஆகிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு வந்து எஸ்ன்னா எஸ், இந்த சுச்சுவேஷன் கரெக்ட் தான் மேம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு கரண்ட்டில் உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் இருக்குது கைஸ். ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஏஜ் குரூப் பிலோ 25 இருப்பீங்க. அந்த மாதிரி பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அபவ் 35 இருப்பாங்க. இந்த 1 இயர் ஆகும்னு சொன்னல, அவங்களாம் வந்து 35 இருப்பாங்க உங்களோட பர்சன். அவங்க வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அப்புறம் வந்து லக்னத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபயர் எலமெண்ட் இதில் இருக்காங்க. ஓகேவா? அந்த ராசி லக்னத்தில் இருப்பாங்க. இப்போது மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த மாதிரி. ஓகேவா? இந்த பிலோ 25 சொன்னல, அவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம், லக்னம் ஆறு ராசி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. ஒரு சிலர் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆவீங்க. இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, அபவ் 40, 50 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஓன் ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறது, ஒரு சிலர் வந்து பியூட்டிஷியன் லைனில், அந்த மாதிரி உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு இதில் இருப்பீங்க. பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க. ஓகேவா? ஒரு சிலர் பெட் அனிமல்ஸ் கூட நீங்கள் வீட்டில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அனிமல்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வச்சு வளர்ப்பீங்க. பேர்ட்ஸ் வளர்க்குறது, டாகு இல்லைனா கேட்டு, அது மாதிரி ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் அதாவது செல்ல பிராணியாக நீங்கள் அவங்க கூட வச்சுருப்பீங்க. அவங்களோட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் மறந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த பர்சன் ஒரு 35 அந்த இதில் இருப்பீங்க. நீங்கள் பிலோ 40 இருப்பீங்க. உங்களோட அந்த ராசிகள் பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த இதில் தெரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ராசி அல்லது லக்னமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து சிம்மம், தனுஷ், மேஷம் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேவா? இந்த அபவ் 50, 40லாம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஏஜ் குரூப் பீப்புள் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து அந்த தேடுதல் அந்த இதெல்லாம் வந்துட்டு இன்னும் உங்களை லைஃபுக்கு அந்த பார்ட்னர் திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டேபிள் ஆகிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அப்படிங்கிற அந்த ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்களை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்கள பற்றின விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி போயிடும். நீங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. உங்களுக்கு நிறைய அந்த என்ன சொல்கிறது, உங்களோட பவரெல்லாம் கொண்டு போய் அந்த வீணாக போன அந்த அந்த எக்ஸ்போசனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப செல்லம்மா நீங்கள் இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறீங்களேம்மா. உங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் உங்கள் எனர்ஜியை கொண்டு போய் அவங்களுக்கு விரையும் பண்ணிவிட்டு நீங்கள் மைனஸ் ஆகிட்ருக்கீங்க, அவங்க ப்ளஸ் ஆகிட்ருக்காங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, வேணால் விசாரிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், இப்போது மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங்கில் யாரும் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ தைரியமாக. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் இந்த மேட்ரு என்னென்னு, எங்கே இது எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்றது விஷயம் எனக்கு தெரியும். அந்த ரூட் எனக்கு தெரியறதுனால நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. நீங்கள் இந்த எக்ஸ் லைஃப்பை பற்றியும் எக்ஸ் பர்சனை பற்றியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் ஓட்டி நீங்கள் உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்களோ, தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்க அங்கே நல்லா இருப்பாங்க. நீங்கள் தான் இங்கே வீணாக போயிட்டுருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அவன் ஜாலியாக அந்த பொண்ணோ பையனோ சுற்றிட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இன்னும் அவங்க எனர்ஜியாக போவாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு இன்டெரக்டாக அவங்களுக்கு உங்களோட பவர் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் சொல்கிறேன், ஆறா பவர் எங்கே வீணாது விரையும் அது. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டில் இருப்பீங்க, குருஸ்தானத்தில் இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அந்த இடத்துல லேக்லேருந்து வெளில வருவீங்க. அதுலேருந்து ஹீலாக முடியலன்னா ஹீலிங் எடுத்துக்கோங்க சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹீலிங் பவரை நீங்கள் வந்து உங்களோட ஆறா பவரே நீங்கள் திரும்பி வீணாக கொடுத்துட்ருக்கீங்கல்ல. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தப்பை தான்ப்பா செய்கிறீங்க. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு வந்து உங்களோட ஆறா பவரை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும், நீங்கள் உங்களுக்கான அந்த இதில் வந்து ஏறெடுத்து பார்க்கணும், உங்களுக்கான அந்த லைஃபு இப்போ இன்னும் என்ன லைஃப் இருக்கோ அதை நீங்கள் உங்களுக்காக வாழுங்க.
அவன் செஞ்சான் பண்ணான், அவங்க பண்ணாங்க, அதுக்கான அந்த இதுவை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணாதீங்க அவங்களோட எனர்ஜியை. ஓகேவா? நீங்கள் உங்களோட எனர்ஜியை உங்ககிட்ட தக்க வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும், என்ன எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வாங்க கிளாஸ் கற்றுக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க, உங்களோட ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்கில் பண்ண மாட்டீங்க. எனக்கு விஷயம் தெரியுதுனால இந்த இடத்துலலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களேன்னு சொல்கிறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகேவா? யாரெல்லாம் முழிச்சிக்கிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறீங்களோ கற்றுக்கோங்க. ஏஜ் வந்து ஒரு இது கிடையாது. நான் இந்த ஏஜுக்கு அப்புறம் என்ன கற்றுக்கிறதுன்னு. ஆனால் இந்த ஏஜ்லேயும் கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க. 25 வயசில் இருக்கிற பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க இதே லவ் ரிலேஷன்ஷிப்பில். 50 வயசுலேயும் தான் கஷ்டப்படுறீங்க. ஆனால் நிம்மதிங்கிறது வேணும் இல்லையா லைஃபுக்கு? அந்தந்த காலகட்டத்துக்கு எப்படி நம்ம வந்து வாழணுமோ அப்படி வாழ்ந்து நம்மளோட லைஃப்பை வந்து இறைவன் அவர்கிட்ட அந்த ஆத்மா வந்து போகும். இப்போது இந்த ரீடிங் 25-20 வயசு பசங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் 40-45 வயசில் இருக்கிறவங்களுக்கு, 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் இருக்கும். நீங்களாம் நான் சொல்கிற விஷயம்லாம் கேட்டீங்கன்னா இந்நேரம் எத்தனை பேருக்கு இந்த இது வந்து போகும். இந்த விஷயம் நான் சொல்கிற போது அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் வரும். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அப்படியே உங்களை வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஆஹா, நான் இந்த இடத்துல வீக் ஆகிட்டேன், நான் இந்த இடத்துல லேக் ஆகிட்டேன், நான் இங்கேருந்து முழிச்சுக்கணும், இங்கேருந்து வெளியே வரணும் நான் அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் சரியான குருமார்களோட கைடன்ஸ் இல்லாதனால தான் நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அங்கங்கே பிட்டாக கொஞ்சம் படம் ஓட்டுற மாதிரி பார்த்துட்டு நம்ம இந்த சக்கரவை இது பண்ணலாம், அந்த இது பண்ணலாம் சொல்லிவிட்டு விர்ச்சுவல் பண்ணிக்கிட்டு அதில் எதுவும் ரிசல்ட் வராமல் ஒன்றுத்தில் வரும், ஒன்றுத்தில் வராமல் போகும். ஏன்னா நீங்கள் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே. நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க கைஸ். இந்த சரியான ஒரு குருமார்களோட ஃபாலோஅப்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆரா சக்கராவை ஹீல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போய் நெகட்டிவான அந்த எனர்ஜியோடு அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் உங்களோட எனர்ஜியை தான் உங்களோட எனர்ஜியில் அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் தான் இங்கே ட்ரெயின் ஆகிட்டு இன்னும் உள்ளதும் போச்சுடா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடுவீங்க. இருக்கிறதும் போச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களை எப்படி தற்காத்துக்கிட்டு உங்கள் எனர்ஜியை எப்படி நீங்கள் சேவ் பண்ணிக்கணும், உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தர அந்த அற்புத கலையை தான் நான் உங்களுக்கு 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸாக வச்சுருக்கேன். தெரியுமா? இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன கலைகள் இருக்கோ கற்றுக்கோங்க. ஃப்ளவர் தெரப்பி கற்றுக்கணுமா, உங்களுக்கு ஹீலிங்கில் என்ன, ஃப்ளவர் தெரப்பியும் ஹீலிங் தான். ஃப்ளவர் தெரப்பி, ஃப்ளவர் ரெமிடிஸுங்கிறது வந்து ஹீலிங் பவர். அது வந்து ஒரு டிவைன் எனர்ஜி. ஃப்ளவருங்கிற அந்த ஒரு டிவைன் எனர்ஜி வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். ஓகேங்களா? அந்த ஏஞ்சல்ஸ், அவங்கள நான் ஏஞ்சல்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். சில பேர்லாம் மருந்துன்னுவாங்க. நான் வந்து அதை மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வராது. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட பவர்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்க ஏஞ்சல்ஸோட இது தான் ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ். அவங்களாம் என்ன வேணும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா, மனம் வந்து ஒருநிலைப்பட்டு ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அது வந்து இருக்கும். மனம் எப்போ இங்கே வந்து அப்படியே மங்கி மாதிரி அங்கே ஓடிக்கிட்டே இருக்குதோ அப்போ அந்த குரங்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது போகிற டைரெக்ஷனில் தான் நீங்கள் போகணும். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிவிட்டு வெளில வந்திருக்கீங்க. உங்களோட இந்த நியூ டைரக்ஷன் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன், உங்களுக்கான ஒரு பேர் ஆரா கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சல் ப்ளஸ் பண்ணுறாரு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்த டைரெக்ஷன் கரெக்டு தான். ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக, நியூ பிகினிங்ஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்களா? அந்த பழைய லைஃப் வேண்டாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பேர் வராங்க. பட் இன்னும் நீங்கள் வந்து இது கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக என்ன ஏதுங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த எனர்ஜியை வந்து எப்படி ரைஸ் பண்ணி எப்படி அடுத்த லைஃப் வந்தாலும் அந்த லைஃப்பில் நீங்கள் ஃபெயிலியர் பார்க்கக்கூடாது. அதுதான் இப்போ இங்கே இருக்க சூட்சும ரகசியம். இப்போ வெளியே வந்துடுறீங்க ஒரு சிலர் தைரியமாக, பட் வந்து இன்னொரு லைஃப்பில் போய் லேக் ஆகிட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த வித்தையும் தெரியாது. இப்போ என்னவோ நான் சொல்கிற அந்த என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி. ஏன்னா டிவைன் கொடுக்குற வார்த்தை இது. டிவைன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வாய்ஸ் அவங்களோடது. இங்கே நாங்கிற அந்த ஒரு விஷயமே இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒன்று கிடையாது. எல்லாம் அவங்களோடது. அந்த அகங்காரம், ஆணவம் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட என்றைக்கு நீங்கி போகுதோ இதுதான் சூட்சும ரகசியம். அப்போது அவங்க நினைக்கிறதெல்லாம் சித்தியாகும். அவங்க டிவைன் பவர்.
தெரியுமா உங்களுக்கு? சரி, கண்டிப்பாக அந்த நியூ லைஃப் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு சிலர் இப்போ வந்து முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி இப்படி ஆசோலேஷனில் ஒரு சிலர் இருக்கீங்கன்னு சொன்னால, நீங்கள் முக்கியமான கட்டம். இப்போ திரும்பவும் ரீஜாயினுக்கு போகலாமா, இல்லைனா நான் நியூ டைரக்ஷன் எடுக்கவா? திரும்ப அந்த மாதிரி ரீகன்சிலேஷன்லாம் வந்தாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப சண்டை தகராறு அப்படி தான் வாய்க்கா வரப்போது சண்டையில் தான் இருக்குது அது. அதனால் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. நியூ டைரக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வருவாங்க. உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 30 கீழே இருக்கும் உங்களுக்கு இப்போ சொல்கிறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறாங்கப்பா. நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஓகே? அந்த ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஈகோலாம் வச்சுருக்கீங்க. அந்த ஈகோஸ்டிக்ஸ்லேருந்து வெளில வாங்க. ஈகோலாம் வேண்டாம். உங்களுக்கான சரியான புரிதல் வேணும். நெக்ஸ்ட் லைஃப்லேயே நான் வந்து ஃபெயிலியர் பார்க்கக்கூடாது. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குதுப்பா. ஆனால் வரவங்க திரும்பவும் கிளாஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே கார்டில் காமிக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ரொம்ப மன இறுக்கத்தோடு இருக்காதீங்க. அவரோட கைடன்ஸ், அவருக்கு இத்தனை விஷயங்கள் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. எப்படி லேக்கில் இருக்கீங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கும் எந்தெந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் ராசி வச்சு பார்த்தாலும் சரி, ஏஜ் வச்சு பார்த்தாலும் சரி, சுச்சுவேஷன் வச்சு பார்த்தாலும் சரி, 3 விதமாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்போ ஓகேவா? சந்தோஷமா? ஸோ முழிச்சுக்கோங்க. சரி, பைல் 1 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். பேஷன், மேக்னெட்டிக் அண்ட் seductive quality surround you at present, enjoy it. இது என்ன சொல்ல வராருன்னா, இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள் நடக்குது. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன், குட் கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உங்களோட அந்த இந்த பாஸ்ட் சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ், நல்ல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அதை வந்து ஏற்றுக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? சரி, ஃபர்தராக என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுவோம் டாரோட்டில். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன், ரொம்ப அன்பானவங்க. நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம் அதுலேயும் இருப்பீங்க. நல்ல ஒரு பேலன்சிங்கான பர்சன், பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். உங்கள் மைண்ட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறதுன்னா, எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு அனுபவ புரிதல் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சிலர் 40 மேலே கூட இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அந்த சிம்மம், தனுஷ், மேசம் அண்ட் ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 6 ராசிக்காரங்க வந்து பிலோ 25 இருப்பீங்க. ஓகேவா? 30, 25 அந்த மாதிரி. ஓகே. ஸோ ரொம்ப அன்பானவங்க, பாசம் நிறைந்தவர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவ புரிதல் இருக்கும். எந்த வேலையுமே வந்து ஒரு எப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காட், உங்களோட ப்ரொடெக்ஷன் காட் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு காளியம்மன் வழிபாடு பண்ணுறது, அது மாதிரி ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களோட இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கான அந்த நல்ல விஷயத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த கார்டு சாமுவேல் ஏஞ்சல் அதில் சொல்லிட்டாரு. அதில் அந்த மேக்னெட்டிக், அந்த செடக்டிவ் குவாலிட்டி ஆஃப் சரௌண்டிங் யூ, அந்த நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு இது வந்து பவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க.
அதுதான் அடுத்த கார்டும் பாருங்கள். இது வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து முருகர் பக்தர், அப்புறம் வந்து மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க, இல்லைனா வந்து கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு காவல் தெய்வம், அது மாதிரி ஒரு எல்லையம்மன், மாகாளி அந்த மாதிரி ஒரு காட் வந்து ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஆமான்னா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் இது. ஓகேவா? எஸ், உங்களுக்கான நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது, உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங் கொடுக்கப்பட்டது. உங்களோட கார்டியன் ஃபயர் கார்டு அவர். ஒரு சிலர் அதான் சொன்னேனே மைக்கேல் ஏஞ்சலாக இருப்பாங்க, மைக்கேல் ஏஞ்சல் இல்லைனா வந்து முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க. மகாகாளி வழிபாடு. உங்கள் லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் வராரு, அவர் வந்து அபவ் 40 45 அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அவங்க தனுஷ், சிம்மம், மேஷம், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. உங்களையும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உங்களுக்கு வந்து பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற அந்த லேகிங் ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல உங்களை அந்த லேக்லேருந்து வெளில கொண்டு வருவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட, வழிகாட்டுதல். ஓகேவா? ஒரு நல்ல மாடல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. பட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட பாஸ்டில் நடந்த அந்த ஃபெயிலியர் அதை நினச்சி நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு இறைவன் கொடுக்குற அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸை கவனிக்க மாட்டீங்க. சைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு மெயில் எனர்ஜியாக இருப்பீங்க. ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், அவங்களோட ப்ரப்போசல்லாம் உங்களுக்கு 2 3 வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஏறெடுக்கலை. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நீங்கள் அந்த பழைய விஷயங்கள், உங்களோட எக்ஸ்போசன் கொடுத்த அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க இருக்கலாம். அவங்கள பற்றி எண்ணங்களையே ஓட்டுறீங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஆமான்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ஏன் நீங்கள் அவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பர்சன் பின்னாடி ஒரு தேர்ட் பார்ட்டி, அது வந்து ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அந்த பிரேக், அந்த ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலாம். ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த நிறையா இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து நீங்கள் மெயில் எனர்ஜி ரொம்ப வந்து என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நம்பியிருப்பீங்க. பட் ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த எக்ஸ்பர்சனுக்காக. அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டீங்க, இப்போ எந்த ஸ்டெப்பும் நம்ம மூவ் ஆன் பண்ண தேவையில்ல, அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க. உங்களுக்கான அந்த சைக்கிள் மாறப்போகுது கைஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் வரப்போகுது, அந்த சைக்கிள் மாறப்போகுது. பட் ஸோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கார்ட்லேயே வந்துடுச்சு. இப்போ நல்ல வைப்ரேஷன் இருக்குது, டைம் நல்லா இருக்குது. உங்களுக்கான அந்த ப்ரொடெக்ஷன் சம்திங், ஏதோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த குட் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. உங்களுக்கான அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலர் இப்போ தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம வந்து நியூ பார்ட்னருக்காக இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வரப்போகுது கைஸ். ஓகேவா? பட் அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அவங்க திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்கல அவங்க. ஓகே, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பிலோ 20-25 இருப்பீங்க. உங்களுக்கான அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஃபீமேல் எனர்ஜி நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய வெல் செட்டில்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலர் நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப வந்து அதை யோசித்து ரொம்ப வந்து நீங்கள் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணாமல் இதாகிறீங்க. ஏன்னா
அந்த பர்சன் வந்து அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி அவங்க. ஓகேவா? உங்களை வந்து ஒரு சரியான அந்த என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு நேரம் வந்து நல்லா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும், உங்களை உங்களை நீங்கள் தான் எல்லாமே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வார்த்தையை கொடுத்து உங்களை அப்படியே மயக்கிடுவாங்க. ஆனால் அதே வந்து தேவைப்படுற நேரத்தில் அங்கே அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த உறவுக்கு அர்த்தமே என்ன? ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னா, ஒரு பர்சன், லவபிள் பர்சன்னா, ஒரு தேவைப்படுற நேரத்தில் நின்று அவங்களுக்கு அந்த விஷயங்களில் அவங்கள வந்து ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில கொண்டு வரத்துக்கும் ஒரு ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கறதுக்கு தான் அந்த உறவுக்கான அர்த்தம். சும்மா கொஞ்சம் பேசி போகிறதுக்கு மட்டும் உறவு கிடையாது. அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை வந்து சில பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் பயப்படுறீங்க நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. ஆனால் உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் வரப்போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வரப்போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் கொஞ்சம் சிக்காக இருப்பீங்க. அந்த சிக்னஸ்க்கு காரணம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்க மேபி உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண விடாமல் உங்களை ரொம்ப லாக் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஒரு என்னென்னா எப்படியும் ஒரு 40-45 அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஓகேவா? அவங்களோட அந்த வார்த்தைகள், அவங்களோட அந்த விஷயம் உங்களை அப்படியே வந்து லேக் பண்ணி வைக்கிறாங்க. அதை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபியர் ஆகுறீங்க. அதனால் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து அடிக்கடி பெட் ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லைனா ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் சில நேரங்களில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சிலர் வந்து ரொம்ப உங்களுக்கு முன்னெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. பாஸ்ட்டில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே நீ அப்படின்னு அவங்க இருக்கிற அந்த இது வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக மாறிப்போச்சு. இப்போ எல்லா விதத்துலேயும் உங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, மூவ் ஆன் பண்ண விடாமல் செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து இந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்குது. இப்போ நிலைமை மாறுமா, என்னோட இந்த ஸ்ட்ரகிள் எப்போ மேம் எனக்கு சரியாகும் அப்படின்னு கேள்வி இருக்கா உங்களுக்கு? இது வந்து நீங்கள் அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். உங்களோட வேலையில் ஃபோக்கஸிங் காமிங்க. உங்கள் மேலே செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் கவனிக்காமல் போகாதீங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் மூவ் ஆன் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குதான். பட் ரீகன்சிலேஷன் ஆனால் நீங்கள் திரும்ப வந்து பேக் போகக்கூடாது. ஓகேவா? அதுவும் பார்த்துக்குங்க. உங்களோட ஆறா சக்கரம் இம்பேலன்ஸில் இருக்குது. அதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ரீஜாயின் பண்ணுற விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஏன்னா உங்களோட இந்த ரீஜாயின் பண்ணும்போது உங்கள் உறவு வந்து உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவாக தான் வராங்க. பட் உங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டி அவரை வந்து ஸ்பாயில் பண்ணுது. ஓகேவா? அதை கவனிச்சுக்கோங்க. பேலன்சிங் வேணும் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ரீஜாயின் வராங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே எமோஷனல் ஆகிடாதுங்க. ஓகேவா? அப்படியே உருகி ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடாதீங்க. கொஞ்சம் ஸ்டெபிளாக இருந்து அவங்கக்கிட்ட, ஏன்னா உங்களோட தாட்டு, உங்களோட எனர்ஜி ட்ரையாக இருக்குது. அவங்களோட எனர்ஜி நல்லா தான் இருக்குது. உங்கள் எனர்ஜி தான் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணிங்கன்னா தான் அந்த ரீஜாயின் வந்து உங்களோட சேர்ந்து வாழும்பொழுது நீங்கள் வந்து அவங்களும் நீங்களும் அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இல்லைன்னா திரும்ப பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இது வந்து நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் உங்ககிட்ட கார்டியன் ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறாங்க. அப்போ தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியுமா அப்படியுமா ஆசிலேஷனில் இருக்காதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் மெயில் எனர்ஜி இந்த பிரேக்குக்கு காரணமாக கூட இருப்பாங்க. போதுமா? இது எவ்வளோ ரீடிங் எவ்வளோ கொடுத்தாரு அப்பா, சூப்பர். ஸோ இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரியே சொல்லிட்டேன். ஓகேவா?
ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளெஸிங்கை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து சக்ஸஸ்ஃபுல் பார்க்கணுமோ பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கான எனர்ஜி, உங்கள் ப்ரொடக்ஷன் கார்டு, உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் எந்த கார்டு வந்து வழிபடுறீங்களோ அவங்களோட எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது கைஸ். அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? ரீஜாயினிங் யாருக்காவது இருக்குது, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஒரு சிலருக்கு திரும்ப வராங்க. பட் வந்தாலும் நீங்கள் பேலன்சிங்காக இல்லைன்னா அவர் திரும்ப பேக் வாங்க வேண்டியது தான். ஓகேவா? அதாவது எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் கைக்கூடி வரப்போ கை நழுவி போகிற மாதிரி எதுவும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது எனக்கு கரெக்டாக டக்குன்னு வர மாட்டேங்குது. அது மாதிரி பானையை போட்டு உடைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட அந்த தாட்டு, உங்களோட அந்த நெகட்டிவ் தாட்டு, உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்க அந்த தாட்டு உங்களுக்கு வந்து திரும்ப அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை அமைச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட அந்த தேர்ட் ஐ சக்ரா, க்ரௌன் சக்ரா, ஹார்ட் சக்ரா இதெல்லாம் வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும். த்ரோட் சக்ரா இதெல்லாம் ஹீல் பண்ணணும். 2வது சோலார் ப்ளக்ஸ், இதெல்லாம் வந்து பயம், பதட்டம், தேவையில்லாத எண்ணங்கள், குப்பை, கச்சாட்டு, அத்து இதுன்னு சொல்லி அதில் புதைச்சி வச்சுருக்கீங்க. அதெல்லாத்தையும் வெளியே விடுங்க, தூக்கி போடுங்க. தேவையில்லாத குப்பையெல்லாம் உங்கள் மைண்டில் அது தூக்கி போட்டுட்டு அப்புறம் எப்படி அதை வந்து நீங்கள் வச்சுக்கணும், எப்படி பவர், அந்த 6 சக்கர பவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த வித்தையை கற்றுக் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து ரெமெடி வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை இப்போ சொல்லிட்டாருல்ல, உங்களை சுற்றி இந்த மாதிரி எனர்ஜி இருக்குது, உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, எடுத்துக்கோங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேக்கில் இருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்து அதிலேருந்து வெளில வரணும் எல்லாமே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டார். ஓகே, சரி. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எந்தெந்த விஷயம் கரெக்டாக இருந்து இது பாருங்கள், ஹார்ட் சக்கராக்குரிய அந்த பிரமிட் தான் உங்களுக்கு வந்துருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்குது. பட் அந்த எனர்ஜி ஈர்த்துக்கான அந்த பவரை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ். வென் வி ரெசிஸ்ட் சேஞ்ச், வி ரெசிஸ்ட் when we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow of, you will be surprised where it head. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப்ங்கிற அந்த ஒரு இது வந்து சைக்கிள் வந்து கான்ஸ்டன்ட்லி அது மாறும், ஷிஃப்டிங் ஆகக்கூடிய சைக்கிள் தான் லைஃப்ங்கிற விஷயம். நீங்கள் வந்து நீங்கள் எப்போ வந்து அதை வந்து தடை பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, அந்த நியூ சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்சஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. அது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் அன்னெசரி ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்க, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. அதனால் வி ரெசிஸ்ட் த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் and create unnecessary stress. Go with the flow of, you will be surprised where it lead. ஓகேவா? அது அந்த ஃப்ளோவில் நீங்கள் விடுங்க. நீங்கள் எதையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா என்ன, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க இல்லைனா எதையும் ஒன்று ஏற்றுக்க மாட்டீங்க, அது வந்து இது பண்ணாதீங்க. நேச்சரை வந்து அந்த வேலையை செய்ய விடுங்க. நீங்கள் அது மாதிரி நீங்கள் அகெயின்ஸ்டாக போகும்போது நீங்கள் தான் அந்த தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அது ஃப்ளோவில் அதை விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிறாரு. ஃபர்தராக என்ன சொல்கிறாரு, ஒன்று டீப்பாக உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் அந்த ராசி அல்லது லக்னம், ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம்
ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் ஒரு கரெக்டான முடிவெடுத்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சில நாட்களாக சில மாதங்களாக டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. என்னடா முடிவெடுக்கிறது அப்படி சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு என்ன சந்தேக பார்வை, உங்களோட பாஸ்ட்டில் நடந்த அந்த விஷயத்தினால யாரையுமே உங்களால் வந்து முழுசாக நம்பி ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதை நீங்கள் அதுக்கு தான் இங்கே விலகம் கொடுத்துட்டாரு. நீங்களாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களாக வந்து அடுத்தவங்க மேலே இவங்களும் அப்படி தான் இருப்பாங்களோ அவங்களும் அப்படி தான் இருப்பாங்களோ இது கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி நிறைய டெவியேஷன் நிறைய ஆஸ்லேஷன்ஸான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வந்துடுது. அதனால் யார் மேலேயும் ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருந்தீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் எனக்கு பதிவிடுங்க பார்க்கலாம். பைல் 3 எஸ் மேம். நான் அப்படி இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதாவது அந்த பாஸ்ட்லேருந்து வெளில வர்றீங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அந்த பாஸ்ட் வந்து உங்கள் கார்மிக்காக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி பிலோ 30 கீழே இருப்பீங்க. நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களோட ஃப்யூச்சரில் திரும்ப ஒரு இதுலேயே அப்படியே வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சிலர் இது வந்து நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அந்த டிசிஷன் மேக்கிங்லேயே லேகிங்கில் இருக்கீங்க. ஒரு சிலர் இன்னும் வந்து வெளியே வரல. ஒரு சிலர் வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கான நியூ டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வெளில வரல. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நியூ சைக்கிள் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ பாஸ்ட் வந்து உங்களோட கார்மிக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் இதில் வரப்போகுது. ஒரு சிலருக்கு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிலோ 25 இருப்பீங்க. துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் இதை வந்து இந்த விஷயங்கள்லேருந்து நான் வெளியே வருவேன், நான் வந்து எனக்கான அந்த லைஃப்பை நான் வந்து லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்காக நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான். ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுத்து ஒரு 2 அதாவது முயற்சி கூட செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து 25, 30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. 35க்குள்ளே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சிம்மம், தனுஷ், மேஷம், அப்புறம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி லக்னத்துக்கு தெரியுது அதிகமாக. ஸோ உங்களுக்கான அந்த லைஃப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது அலையன்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாஸ்ட் லைஃப் கொடுத்த அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க இல்லையா, அந்த பாஸ்ட் பர்சன் கொடுத்த அந்த ஃபெயிலியர் எல்லாமே உங்களை வந்து நீங்கள் அவங்கள வந்து ரீஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்தீங்களா? அந்த பர்சன் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஆமான்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனால் இப்போ வந்து எதுவும் வேலைக்கு ஆகலை சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் கையில் இருக்குது. உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. இந்த ரீடிங் இப்போ சொல்கிற இந்த விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து அபவ் 40 இருப்பீங்க, ஒரு சிலர் 35க்கு கீழே இருக்கீங்க. ஒரு சிலர் அந்த அபவ் 40 இருக்கிறவங்க கடகம், விருச்சிகம், மீனம் அந்த ராசி 6 லக்னத்தில் இருப்பீங்க. இந்த இன்னொரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ். நீங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க உங்கள் பர்சனால். நீங்கள் எடுத்த முயற்சிகள், ரீகன்சிலேஷனுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் எடுக்கலனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஃபெயிலியர் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு நண்பகத்தன்மையாக இல்லை. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட இருக்கலாம்.
அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்கிட்டையும் நீங்கள் அந்த இது வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு இது வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நீங்கள் தான் வந்து இப்போது இந்த ரீடிங் இந்த 2 ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க, நீங்கள் உங்களோட ஆம்பிஷன், லட்சியம் எல்லாமே வந்து நல்ல ஒரு உங்களோட பேஷனேட்டாக இருக்கும் உங்களோடது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காகி நிற்கிது இப்போது. எப்போ இதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஜொலிக்க போகிறீங்க? உங்கள் எனர்ஜியை விரயம் பண்ணுறீங்க. உங்கள் ஆரா சக்கரம் இம்பேலன்ஸ். நீங்கள் இதை பவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த நியூ ப்ரப்போசல் வருது, அதை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்குள்ளே அந்த நிறைய அந்த பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியர், பயம், பதட்டம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுத்த அந்த ஃபெயிலியர் வலி, உங்களோட எக்ஸ்போசன் கொடுத்த வலி, அதெல்லாமே வந்து உங்களை ரொம்ப வந்து ஃபியரோடு வச்சுருக்கு. உங்களுக்கு சில இந்த ஃபெயிலியர் கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன், ஒரு எப்படின்னா கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் கொடுத்துருக்கலாம், இந்த பயத்தை கொடுத்துருக்கலாம். மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ரீடிங் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 25 இல்லைனா 30 அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க. பிலோ 35 இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு நியூ லைஃப் அமையுது கைஸ். அவங்க நல்லா வெல் செட்டில்டாக இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. எக்ஸ்பர்சன்கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, கனெக்ஷன், எந்த ஒரு காண்டாக்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஆனால் இப்போது ரொம்ப தனிமையாக இருக்கீங்க, ரொம்ப வந்து தனிமையில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு சிலர் ஏஜ் குரூப் வந்து பிலோ 30 ஒரு அபோவ் 40 அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் மகரம், கன்னி, ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். இந்த சிச்சுவேஷன் சீக்கிரம் மாறும், உங்களால் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எப்படி இருந்தேன்னா நீ இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களால் எல்லாத்தையுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்ட்ரகிள்கெல்லாம் காரணம் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் கொடுத்த அந்த மன வலி, வேதனை, நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம், உங்களுக்கு எதுவுமே ரிட்டன் வரலைங்கிற அந்த மன இறுக்கம் தான் உங்களுக்கு காரணம். ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த உங்களோட எக்ஸ்போசன் வந்து அடிக்கடி உங்களோட வந்து பேசுகிறது சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு மாதிரி வந்து, ஆனால் அந்த வந்து முடிவுக்கு வராமல் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி காரணமாக இருக்காங்க இப்போ. ஓகேவா? உங்களோட இந்த சண்டை சச்சரவு, உங்களோட இந்த இதுக்கெலாம் காரணம் அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ரீகன்சிலேஷனுக்கு இருக்க மாதிரி எதுவும் வரல. செகண்ட் பைல் 2ல் தான் ரீகன்சிலேஷன் ஒன்று வந்துச்சு. ஓகேவா? இது வந்து நியூ பிகினிங்ஸ். சில பேர் முடிவெடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க, ஒரு சிலர் முடிவெடுக்கவே இன்னும் இல்லை, அதிலே தான் இருக்கீங்க இன்னும். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கிளாஷ் போயிட்டுருக்கு, பயப்படுறீங்க. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஒரு சிலர் வேலை பார்த்துட்ருக்காங்க. தேர்ட் பார்ட்டி 2-3 பேருக்கு இருக்கிறாங்க இதில். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். இந்த பைல் 1, பைல் 2, பைல் 3 அந்த 3 பைலும் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் போயிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, ஏஞ்சல் கிட்ட, சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட மனதில் நிறுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இந்த ரெட் கலர் பிரமிடை வந்து பைல் 1க்கு வைக்கிறேன். இந்த எல்லோ கலர் பிரமிட் வந்து பைல் 2க்கு வைக்கிறேன்.
டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? சரி, பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட மனதில் நிறுத்திய கேள்விக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் என்ன பதில் சொல்கிறாங்க? எஸ், ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கார்டு வழியாக சொல்கிறாங்க. சிலருக்கு பொருந்திருக்கலாம், சிலருக்கு வந்து வேறு மாதிரியும் இருந்தால் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பொருந்திருந்தால் ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா நான் ரீடிங் எடுக்கும் போது அப்படி தான் நான் வந்து கேட்டு எடுக்கிறேன். அதனால் யூனிவர்ஸ் எனக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக கேட்குறீங்க. உங்களோட பர்சன் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். அது ஃப்யூச்சரில் வர்றவங்களாக இருக்கலாம், இல்லைனா மேபி ரீகன்சிலேஷனுக்கு வரும்போது கூட இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தாட்டோடு தான் நீங்கள் இந்த கேள்வி ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க ஏஜ் கூட பார்த்தீங்கன்னா அபவ் 35, 40 அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து தனுஷ், சிம்மம், மேஷம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ கொஸ்டினில் பைல் 1 எஸ் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து பைல் 2. பைல் 2க்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். இதை மேபின்னு தான் சொல்லுவாங்க, பட் நான் வந்து எஸ்ஸாக தான் அதை எடுப்பேன். ஏன்னா அடுத்த கார்டு வந்து உங்களுக்கு எஸ்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? இவங்க எஸ், அதனால் இவங்க மேபி ப்ளஸ் எஸ். ஓகேவா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும்னா, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக சம்திங் இதை முடிவு பண்ணலாமா அதை முடிவு பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன் இருக்குது. நான் மூவ் ஆன் பண்ணுறதா இல்லை திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணுறதா, இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கேள்வி நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் அப்படின்னா எனக்கு பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கீங்க. அதனால் இந்த கொஸ்டின் நான் வந்து இப்படி போகிறதா அப்படி போகிறதான்ற அந்த ஆசிலேஷனில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ மூவ் ஆன் பண்ண, நீ கூட நாங்கள் இருக்க உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் சாமுவேல் இல்லைனா முருகர் பக்தராக இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த ரீடிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துன்னு இருக்கீங்க கைஸ், எனக்கு தெரியும். ஓகேவா? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரும். இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன்ஸில் யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. நீங்கள் காசு பணம் கொடுத்து இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்து இதெல்லாம் மணி எக்ஸ்பென்ஸ் பண்ணால் தான் புண்ணியம் வந்து சேரணும் கிடையாது. இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த 2 பேருக்கு சேர்த்திங்கனாவே அதுவே ஒரு புண்ணியம்தான். ஓகேவா? இப்போது டிவைன் பாத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சஜஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயம் என்னால் எத்தனை பேருக்கு சேர்த்த முடியும்? நீங்களும் என்னோட இந்த டிவைன் பாத்துக்குள்ளே நீங்களும் தானே ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கீங்க. அப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் தானே. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து பலனடையிட்டோம். நான் எத்தனை விஷயம் சொல்லித்தரேன். அவங்க அந்த லேக்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி அவங்க லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயத்த நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் கைஸ். நான் ஒருத்தியால் எத்தனை பேருக்கு நான் இந்த விஷயத்தை சேர்த்த முடியும்? நீங்களும் என் கூட வாங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நம்ம சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து யூனிக். உங்கள் பின்னாடி ஒரு 1000 பேர், அவங்களுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர். இந்த 1000 வந்து கோடியாக மாறணும். என்னென்னா கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் அடிபட்டுருக்காங்க கைஸ். இந்த சீரியஸ்னஸ் தெரியுமா? இல்லைன்னா நான் வந்து ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நான் என்னோடய கேரக்டர் என்ன தெரியுமா? நான் யாரோட லைஃப்லையும் மூக்கு நுழைக்க மாட்டேன். நான் அப்படி இருந்தவ. எனக்கு அந்த மாதிரி பேசுகிறதே பிடிக்காது. ஃபஸ்ட்டு அடுத்தவங்க விஷயத்தில் பர்சனலெல்லாம் தலையிடவே மாட்டேன். இந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளெல்லாம் நான் போகவே மாட்டேன். எனக்கு
நான் அப்படி என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டை வேறு, என்னை அப்படி எங்களெல்லாம் அப்படி வளர்த்தாங்க. ஆனால் நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து நான் டாரோட்டில் எனக்கு ஃப்ளவர் தெரப்பிலையும் எடுக்கும் பொழுது எங்களோட ரேக்கி ஹீலிங்லாம் வரும்போது நிறைய இந்த மாதிரி கேசஸ். இப்போ டாரோட்டில் எடுக்கும்போது டாரோட்டில் மோஸ்ட் ஆஃப் இது தான் இப்போது ட்ரெண்டிங்காக இதுதான் போயின்னு இருக்குது. இப்போது எனக்கு வந்து நான் என்னால் எத்தனை பேருக்கு நான் இதை வந்து சொல்ல முடியும் சொல்லுங்கள். என் கூட நீங்களும் சேர்ந்து எல்லாருமே வந்து இந்த சொசைட்டிக்காகவும், இந்த சொசைட்டிங்கிறது என்னமோ தனியாக அது ஒரு உலகம் கிடையாது கைஸ். உங்களை சுற்றி உங்கள் பிள்ளைங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அண்ணன் தங்கை, இவங்க தான் சொசைட்டி. அதோட உங்கள் பக்கத்தில் இருக்க குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் இருக்கவங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க, அப்படி தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அவங்க பார்த்துட்டு யாருக்காவது அந்த வாய்ப்புகள் கிடைச்சா அவங்களுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்த உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு அதை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன்னு தெரியல. ஆனால் இதோட ஒர்த்து என்னங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து ஹீலிங் வாங்கிட்டு என்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு தொடர்ந்து வந்து லைனில் வருவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க மூலமாக எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம இந்த டிவைன் பாத்துக்குள்ளே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்களோ ப்ரமோட் பண்ணுங்கள். உங்கள் கையில் கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு இந்த ஐ ஓப்பனிங் கொடுக்க போகிறீங்க கொடுங்க. நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. ஓகேவா? ஏன்னா நான் அங்கங்கே பிட்டாக கொஞ்சம் நீங்கள் இந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், அந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள் அப்படிலாம் போட்டு எனக்கு உண்மையிலே எனக்கு விஷயம் தெரியும் கைஸ். அது டைம் வேஸ்ட்டு, உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கைடன்ஸ், ஒரு டீச்சர் இருக்கணும். ஒரு கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் இல்லாமல் போனால் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க? அவங்கக்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க, நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சப்ஜெக்டை பற்றி? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க மாதிரி தான் நீங்கள் அங்கங்கே ஒரு விர்ச்சுவல் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. கரெக்டான கைடன்ஸ் கரெக்டான நேரத்துக்கு உங்களுக்கு யார் கொடுத்து உங்களை வந்து கை தூக்கி விடுறாங்களோ அவங்க கொடுக்குற கிளாஸை கற்றுக்கோங்க. போங்க, எங்கே கிடைக்குதோ போய் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி எங்கேயும் தெரியலையா, டிவைன் பார்த்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். உங்களோட இந்த லைஃப்பை பற்றி, லைஃபோட இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர்றது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துலேருந்து, இதிலேருந்து உங்களோட ஹெல்த்து, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் க்யூர் பண்ண முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு. நீங்கள் டிவைன் எனர்ஜியாலே க்யூர் ஆகலாம். நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் பின்னாடி தான் ஓடுறீங்க முக்கால்வாசி நேரம். கார்ப்பரேட் கம்பெனி பின்னாடி தான் ஓடுறீங்க. இதில் தான் ஏன்னா நீங்கள் எப்போ இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ டிவைன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம் மேடம்னு ஒருத்தர் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன ரெடியாக இருக்கிறீங்க? நான் சொல்கிற விஷயம் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எந்த இடத்துல லேக்கில் இருக்கீங்களோ அந்த லேக்கை சரி பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையான அர்த்தம் அதுதான். ஓகேவா? நீங்களாம் நல்லா வரணும் கைஸ். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இந்த மாதிரி நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சேர்த்து விடுங்க. ஓகே, தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.